இந்த தேர்தலோடு இபிஎஸ் தலைமையிலான அதிமுக காணாமல் போகும் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேசிய நிலையில் அதிமுகவை அழிக்க நினைப்பவர்கள்தான் அழிந்து போவார்கள் என்றும் அதிமுகவை சீண்டி பார்க்காதீர்கள் எனவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. 2024 ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது. முன்னாள் முதலமைச்சர் அண்ணா, ஜெயலலிதா ஆகியோர் குறித்து அண்ணாமலை விமர்சித்த நிலையில் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியது அதிமுக. அதிமுகவுக்கு பாஜக கதவுகள் திறந்திருப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் கூறி வந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் தனி அணியாக போட்டியிடுகிறது அதிமுக. இதனால் தேர்தல் களத்தில் அதிமுகவும் பாஜகவும் மாறி மாறி விமர்சித்து வருகின்றன. இந்த நிலையில் தேனி தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை ஆதரித்து வாக்கு சேகரித்த அண்ணாமலை மக்களவைத் தேர்தலுக்கு பின் இபிஎஸ் தலைமையில் அதிமுக இருக்காது என்றார். 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. 2024 ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வாக்கும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு தான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இணைய போகின்றார்கள், வாக்களிக்க போறாங்க. அவர்களுக்கு தெரியும் அவர்களை வழிநடத்தக்கூடிய உண்மையான தலைவன் யார் என்று அவர்களுக்கு தெல்ல. ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அண்ணாமலை தேர்தல் முடிவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்தின் விஸ்வரூபம் என கூறினார். ஐயா, இதுமுறை 2 அரசியல் துரோகம் நடந்திருக்கு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வெளியே அனுப்பிச்சாங்களோ அது முதல் துரோகம். பழனிசாமி எப்படி ஓபிஎஸ் ஐயா வெளியே அனுப்பிச்சாங்களோ 2வது துரோகம். இது 2 யாரும் மறந்துடக்கூடாது. புரட்சி தலைவர் அவர்கள் விஸ்வரூபம் எடுத்து திமுக இல்லாம செஞ்சாங்க. இன்னைக்கு 2024 ஜூன் 4க்கு பிறகு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய விஸ்வரூபத்தை தமிழ்நாடு பார்க்கத்தான் போகும். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இபிஎஸ் தலைமையில் அதிமுக இருக்காது என அண்ணாமலை குறிப்பிட்டது தன்னை மட்டுமல்ல ஓ பன்னீர்செல்வத்தையும் சேர்த்துத்தான் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறினார். டிடிவி தினகரன் சொன்னது இந்த தனி மனிதன் அல்ல, நான் மற்றும் அண்ணன் ஓபிஎஸ் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் அதிமுக மீட்பு குழுவை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் எல்லா இடங்களில் உள்ளவர்கள் எல்லாருடைய விருப்பத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. எங்க 2 பேர்ல அதை ஒன்றும் பிரிச்சு சொல்ல. நானும் சொன்னா அதுல அவரும் சேர்வாரு, அவர்னு சொன்னா அதுல நானும் சேருவேன். அண்ணாமலையின் பேச்சுக்கு எதிர்வினையாற்றியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு யார் காணாமல் போவார்கள் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று பதிலடி கொடுத்தார். என்ன சில பேர் பேசுறாங்க, அதிமுக கட்சி 2024க்கு பிறகு இருக்காதான், வேற எங்க போவோம்? அதிமுக எங்க தான் இருக்கா, காணாம போகுமா? ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு யார் காணாம போகணும் மக்கள் முடிவு செய்வாங்க. அதிமுக அழிக்கின்றவர்கள் அழிந்து போகிற சரித்திரத்தைத்தான் வரலாறு பார்க்கின்றோம். இதேபோல நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விரக்தியின் உச்சத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசுவதாக கூறினார். அதாவது டிடிவி எப்படி டிடிவி மக்களை ஏற்றுக்கல, தொண்டர்களும் ஏற்றுக்கல, தொண்டர்களும் மக்களை ஏற்றுக்காத ஒருத்தர் எப்படி அதிமுக வாசம் வரும்? அதில் இவர் என்ன ஆர்வம் பார்க்குறான்னு தெரியல. இவர் ஜோசியர் ரைட்டராக நினைக்கிறேன் நான். இல்லை, அவருடைய கருத்தை யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க. அது அவருடைய விரக்தியுடைய உச்சம் தான் காட்டுது. ஏன்னா அவங்களால பார்ட்டி டெவலப் பண்ண முடியல. இவரை மாதிரி எல்லாமே ஒரு ஸ்டண்ட்டு, ஒரு ஹைப்பு, ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டு டெவலப் பண்ணதா கட்சி இது. யார் தலைமையில் அதிமுக இயங்க வேண்டும் என்பதை கட்சியின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர அண்ணாமலை அல்ல என்றும் அதிமுகவினர் உறுதிபட கூறியுள்ளனர்.